ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் Culinary. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஒரு சூப்பரான கருவேப்பிலை பிரியாணி அண்ட் சோயா சால்னா ரெசிபி. இது ரெண்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கருவேப்பிலை பிரியாணி நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கோ இல்லை சண்டே ஸ்பெஷலாகவோ பண்ணுறதுக்கு ஒரு அருமையான பிரியாணி. வாங்க குவிக்காக இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு ஒரு நல்ல க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்துங்க. ஒரு கை நிறைய கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி மெஷர்மெண்ட் கிடையாது, நீங்கள் கொத்தமல்லி எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு 7 சில்லி மாதிரி நான் எடுத்திருக்கேன், க்ரீன் சில்லி. இந்த பிரியாணிக்கு ரெட் சில்லி பவுடர் கிடையாது, அதனால் க்ரீன் சில்லிலேருந்து தான் உங்களுக்கு காரம். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 7 க்ரீன் சில்லி நான் அதை சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அதுக்கப்புறமா பிளாக் ஸ்டோன் ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அதாவது கல்பாசின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சேர்த்துங்க, நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு போல் தயிர் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கறி லீஃப் மசாலா பேஸ்ட் பிரியாணிக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 பே லீஃப், 2 ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு 2 தின்னாக ஸ்லைஸ் பண்ண ஆனியனை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே. அது ஆனியன் கோல்டனெலாம் ஆகணும்னு அவசியம் இல்லை, நல்ல ஒரு சாஃப்ட் ஆனால் போகும். இந்த மாதிரி சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ரா ஸ்மெல்லாம் போகணும். அதனால் அந்த எண்ணெய் வெங்காயம் இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கறி லீவ்ஸ் பேஸ்ட்டு, அதாவது இந்த கருவேப்பிலை பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆனியனோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி நல்லா அதுலேருந்து ஆயிலெலாம் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும் மேலே. ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் இந்த அதில் இருக்கிற ரா ஸ்மெல்லாம் போகும். ஆயிலெலாம் நல்லா செப்ரேட் ஆகி மேலே வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் போல் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சோக் பண்ண ரைஸை தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு சீரக சம்பா ரைஸ் நம்ம ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருக்கேன். அந்த ரைஸ் அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 கப்பு நம்ம ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 4 கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் லைம் ஜூஸ் சேர்க்க போகிறோம். லைம் ஜூஸ் சேர்க்கறதுனால ரைஸ் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நல்ல ஒரு க்ரீன் கலர் நமக்கு கிடைக்கும். அதனால் மறக்காமல் 1 டேபிள் ஸ்பூன் லைம் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் போல் கீ சேர்த்துக்கோங்க. கீ சேர்த்து குக் பண்ணுறதுனால ரைஸ் நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக நல்லா குக் ஆகும். ஸோ அதனால் மறக்காமல் 1 டீஸ்பூன் கீ சேர்த்து குக் பண்ணுங்கள். இப்போது நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரை நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி ரைஸ் குக் ஆனோன்னே இமீடியட்டாக மூடியை திறக்காமல் ப்ரெஷர் ஃபுல்லாக அதுவாகவே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மூடியை திறங்க. மூடியை திறந்ததுக்கப்புறம் ரைஸை ரொம்ப கிண்டாமல் லைட்டாக திருப்பி விட்டிங்கனாலே போதும். ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ நம்ம அந்த ப்ரெஷர் குக்கரை மூடியை இமீடியட்டாக திறக்காமல் இருந்தோம்னா ரைஸ் நல்லா நமக்கு சாஃப்டான ரைஸ்க்கு நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு இப்போ கறி லீவ்ஸ் பிரியாணி ரெடி. ஸோ இந்த பிரியாணியோட நீங்கள் வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்து பண்ணலாம். அதே மாதிரி பன்னீர் கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம். பன்னீர், மஷ்ரூம் எது வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்து பண்ணலாம். நான் இன்றைக்கி ப்ளைனாக பண்ணியிருக்கேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ஸ்பைசியாகவும் இருக்கும். அடுத்தது நம்ம சோயா சால்னா ரெசிபி பார்த்துடலாம். சோயா சால்னா ரொம்ப ரிச்சான ஒரு கிரேவி. இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்க்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுங்க. அப்போ தான் அந்த கிராம்பு வெடிக்கணும். ஸோ அப்போ தான் நல்லா இந்த சால்னால மசாலா ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இப்போது நல்ல ஒரு கை நிறைய கருவேப்பிலையை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பட்டை கிராம்போட கருவேப்பிலையும் வதங்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சால்னாவோட வாசனையே இந்த கருவேப்பிலையிலேருந்து தான் வரப்போகுது. ஸோ இப்போ ஒரு 2 பொடியாக நறுக்கின வெங்காயம்,
வெங்காயத்தை சேர்த்து நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வந்து ஆனியனோட வதக்கிடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ரா ஸ்மெல்லாம் நமக்கு போகணும். ஸோ நல்லா வதக்கிடுவோம். இந்த ஸ்டேஜில் சால்னாவுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துடலாம். அதாவது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சால்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் வந்து நீங்கள் எந்த குழம்பு மிளகாய் தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கறதுனால சால்னாவுக்கு நல்ல ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி வரும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த மசாலாலாம் நல்லா சேர்த்துட்டு ஆனியனோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மீன்வெயில் வந்து சோயா சங்க்ஸை வந்து ஒரு 1/2 hour போல் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த குட்டி குட்டியாக கிடைக்கும்ல அந்த சோயா சங்க்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து பெரிய சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 1/2 hour வந்து நார்மல் வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. சோயா சங்க்ஸில் இந்த மசாலாலாம் நல்லா ஏறணும். ஸோ அதனால் நல்லா வந்து சோயா சங்க்ஸை நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு சால்னாக்கு தேவையான ஒரு டொமேட்டோ பேஸ்ட் நம்ம இப்போ வந்து அரைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சோயா சங்க்ஸ் வந்து குக் ஆகிட்டுருக்க அந்த டைமில் வந்து இந்த சால்னாக்கு தேவையான டொமேட்டோ பேஸ்ட்டை நம்ம அரைச்சிருவோம். ஒரு 4 பழுத்த தக்காளி போல் எடுத்துருக்கேன். உங்களுக்கு நான் சின்ன தக்காளியாக எடுத்துருக்கிறதுனால 4 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 3 தக்காளி கூட மீடியம் சைஸாக இருந்ததுன்னா ஒரு 3 தக்காளி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 6லேருந்து 7 கேஷ்யூ நட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ கேஷ்யூ நட்ஸ் வந்து இந்த கிரேவிக்கு வந்து நல்ல ஒரு திக்கு பேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து எனக்கு வந்து இது கசகசா வந்து எனக்கு கிடைக்காததுனால நான் கேஷ்யூ நட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா கசகசா நல்லாவே கிடைக்கும். கசகசா கிடச்சிதுன்னா கசகசாவை சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஒரு 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம், நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் சோம்பு நான் இப்போ சேர்த்துட்றேன். இந்த மசாலாவை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு நல்ல ஒரு திக்கான ஒரு டொமேட்டோ பேஸ்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இந்த சோயா வதக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதோடு சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சால்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து எம்டி சால்னாவாக கூட பண்ணலாம். அதாவது சோயா இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வெறுமனை கூட நம்ம பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து சோயா அண்ட் பொட்டேட்டோ சேர்த்து நான் பண்ணுறேன். நீங்கள் வந்து வெறுமனை கூட நீங்கள் வந்து எந்த இதுவும் சேர்க்காமல் நீங்கள் வெறுமனை பண்ணுங்கள், இன்னும் கூட நல்லாயிருக்கும். ஸோ இந்த சால்னா வந்து தண்ணியாக தான் இருக்கும், திக்காக இருக்காது, ஓரளவு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மசாலாவோட அந்த மிக்ஸி ஜாரை கழுவுன தண்ணியையும் சேர்த்துட்றேன். நல்லா வந்து ஒரு 1 கப்பு போல் தண்ணி வந்து நம்ம சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து நீங்கள் மஷ்ரூம் கூட சேர்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து பொட்டேட்டோவும் நான் சேர்க்குறேன். பொட்டேட்டோ அண்ட் சோயா சங்க்ஸ் வந்து இது இந்த சால்னாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து எதுவுமே சேர்க்காமல் எம்டியாக கூட நீங்கள் வந்து இந்த சால்னாவை ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபைனலி வந்து நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கீ சேர்க்குறேன். கீ சேர்த்தா வந்து இந்த சால்னா வந்து நல்லா ரிச்சாக இருக்கும், அதனால் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கீ சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 2 விசில் விட்டுடலாம். 2 விசில் போதும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறமா வந்து ப்ரெஷர் வந்து தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம லிட்டை வந்து ஓப்பன் பண்ணலாம். நல்ல வந்து ஒரு சூப்பரான நல்ல கமன்னு ஒரு வந்து சோயா சால்னா ரெடி. பார்த்திங்கன்னா சோயா சங்க்ஸ்லாம் அப்படியே மேலே ஃப்ளோட் ஆகிட்ருக்கும், அண்ட் வந்து இந்த ஆயிலும் வந்து செப்பரேட் ஆகி மேலே வந்து நிற்கும். ஸோ செமையாக இருக்கும் இந்த சால்னா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டாவோட ரொம்ப சூப்பராக இருக்கும், அண்ட் பிரியாணிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த சோயா சால்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிளான ஒரு ஈஸியான மெத்தடு சால்னா ரெசிபி இது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிருங்க. இந்த சால்னா ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். ஸோ வந்து இந்த கருவேப்பிலை பிரியாணியும் அண்டு சோயா சால்னா ரெண்டுமே வந்து ரொம்ப ஒரு நல்ல காம்பினேஷன். இப்போது வந்து ஒரு கெஸ்ட் வராங்கன்னா ஏதாச்சும் ஒன்று வந்து குயிக்காக பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கூட இந்த கருவேப்பிலை பிரியாணி
சோயா சால்னா அண்டு வந்து நான் வந்து காலிஃப்ளவர் 65 கூட நான் பண்ணியிருக்கேன். ஆனியன் ரைத்தா பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பிரியாணி காம்பினேஷன். ஒரு சண்டேக்கு நல்ல வந்து ரிச்சான ஒரு கிரேவி ஐட்டம் கூட. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த சோயா சால்னா அன்றைக்கி சாப்பிட்றத விட மறுநாள் காலையில் நல்ல வந்து ஒரு சுட சுட இட்லியோட இந்த சோயா சால்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பிடிச்சது வந்து பிரியாணி அண்டு பரோட்டாவோட ட்ரை பண்ணுறத விட சுட சுட இட்லியோட இந்த சோயா சால்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. மறுநாள் காலையில் வரைக்கும் கெட்டு போகாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மறக்காமல் இந்த சோயா சால்னாவை இட்லியோடையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த சண்டே ஸ்பெஷல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from பிரேமலதா அரவிந்தன். Bye.